அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்புக்கு என்ன இன்வைட் பண்ண ஃபெடரேஷனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதோட முக்கியமானது நான் பிறந்த ஊர் அது பாண்டிச்சேரி. இந்த பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆஸ் தி மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் தமிழ்நாடுல அதை ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணி நான் இங்கே வர பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் விளையாண்ட இடம் ஆக்சுவலாக 92 93 அதே அதே செட்டப் தான் இருக்குது. அப்படியே நான் இங்கே விளையாண்டு இங்கே வாலண்டியர் பண்ணி இங்கே கிளப்புக்கு ரெப்ரசன்ட் பண்ணி ரகோத்மன் சார் ஹெட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் இப்பவும் சார் தான் இருக்காங்க. அப்புறம் என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறது மினிஸ்டராக ரெப்ரசன்ட் பண்ணுறதோட ஒரு பாஸ்கெட் பால் பிளேயராக ரெப்ரசன்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா பாஸ்கெட் பால் தான் என் ஐடென்டிட்டி, ஃபஸ்ட் ஐடென்டிட்டி. அது அடிப்படையாக வச்சு தான் என் லைஃபே நான் பில்டப் பண்ணேன். ஸோ அதில் நான் இன்னொரு பாஸ்கெட் பால் பிளேயர் ஆதவ் அர்ஜுனா, மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், அவர் கூட இணைந்து நாங்கள் 2 பேரும் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. பழைய நினைப்பெல்லாம் வருது. இங்கே நான் விளையாண்ட காலங்கள், இங்கே ஸ்போர்ட்ஸ்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அந்த காலத்தில் அதோட ஒரு எக்ஸாம்பிள் நான் தான். ஏன்னா இந்த அசோசியேஷன் அன்னைக்கு எனக்கு ஒரு பாஸ்கெட் பால் கொடுத்து நீ விளையாடுப்பான்னு சொல்லலைன்னா, வில்லியம்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், என்னோட மென்டர். அவர் தான், அவர் இங்கே இல்லை, பட் இருந்தாலும் அவர் ஆரம்பிச்சது தான் பாஸ்கெட் பால் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் ரகோத்மன். நாங்கள் சென்ட்ரல் ஸ்கூலில் தான் விளையாடுவோம். அங்கேருந்து விளையாண்டு இங்கே டோர்னமெண்ட்லாம் நடத்த பார்த்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ நான் படித்தது பெட்டி செமினார். அப்புறம் அடுத்த ஸ்கூல் கோரிமேட் ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுக்கப்புறம். ஸோ அப்படி தான் என் வாழ்க்கை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. ஆனால் எது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாலும் அந்த பாஸ்கெட் பால் என்னை விட்டு போகல. இன்னைக்கு வரைக்கும் விளையாண்டு தான் இருக்கிறேன் பாஸ்கெட் பால். அதை தான் காலேஜ்லேயும் நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களெல்லாம் சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சார், தமிழ்நாட்டில் ரிவைஸ்டு பட்ஜெட் கூடிய விரைவில் அதுக்கு வேண்டிய முன்னெடுப்பெல்லாம் எடுத்துட்டு போகிறோம். டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சார், பெரிய அளவுக்கு கடன் தமிழ்நாட்டு அரசாங்கத்து மேல இருக்குது. நிதிநிலை பொறுத்தவரையும் நீங்க நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க. அதை எப்படி நிறைவேற்ற போறீங்க? அதான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, ரிவைஸ்டு பட்ஜெட்ல உங்களுக்கு அதுக்கு வேண்டிய எல்லா ஆன்சரும் அதில் வரும், எல்லா விஷயங்களும் அதில் வரும். 2500 எப்போ சார் கொடுக்கும்? இப்பதான் 10 நாள் தான் ஆச்சு. நாங்க எல்லா சொல்லிருக்கீங்க. ஆமா, பட்ஜெட் அவர் ஒரு கட்டத்துல இல்லன்றீங்க, ஆனா அந்த பட்ஜெட் போடலாம் அப்படின்றாங்க. உங்களோட எதிர்பார்க்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க ஒயிட் பேப்பர் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஒயிட் பேப்பர் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஆக்சுவலா அது அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு. அடுத்த கட்டமாக ரிவைஸ் பட்ஜெட்ல எங்களோட எல்லா உங்களுக்கு கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் ஆகும். வெள்ளை அறிக்கை எப்போ சார் வெளியிடுவீங்க? எல்லாம் எதிர்பார்ப்போட இருக்காங்க. வெரி ஷார்ட்லி, another 2 weeks from now கண்டிப்பா. சிங்கப்பெண் அந்த திட்டம் தள்ளி போயிட்டே இருக்கு. என்ன பிரச்சனை? என்ன பேசும் பொருளாவே ஆயிட்டு இருக்கு இல்லை அவங்க ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணதில் 1 day 2 day டிலே ஆயிருக்கு, அவ்வளோதான். தவிர வெரி ரீசென்ட்லி அதுக்கு வேண்டிய இனாகரல் கண்டிப்பாக நடக்கும். விஜயினுடைய டெல்லி விஜயம் வெற்றியா தோல்வியா? இட்ஸ் அ ப்ரோட்டோகால். ஆக்சுவலாக அது ப்ரோட்டோகாலோட விசிட். ஃபர்ஸ்ட் டைம் சீஃப் மினிஸ்டராக ஓத்து எடுத்த பிறகு அவங்க ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை போய் மீட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ரோட்டோகால் தான். நிதியமைச்சரை சந்திச்சிருக்காரு. ஏதாவது குறிப்பிட்டு தமிழகத்துக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதா? வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு எல்லாமே விடை வரும். தேங்க்யூ.